ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியானுடைய லஞ்சை பார்ப்போமா? சுவை அண்ட் ஹெல்த்தி உங்களுக்கு. இந்த சூப்பராக கேரளா மட் ரைஸ். எத்தனை பேர் இப்படி சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம வீட்டில் கேரளா மட் ரைஸ் தான் எப்போவுமே ஊர்லேருந்து வருது. அதுவும் இங்கே கூட வாங்க மாட்டேன். ஏன்னா இங்கே கூட அவ்வளோ நல்லா இருக்காது. அந்த ஊர் தண்ணிகளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். திருநெல்வேலி தண்ணிக்கெலாம் இப்போ இப்படி வச்சா இப்படி நல்லா பசுமையாக வெந்திருக்கணும். அந்த கேரளா மட் அரிசி ஒரு 1 ஹவர் ஊற வச்சு தான் நம்ம ஒரு 1 ஹவர் 1/2 ஹவர் ஊற வச்சு தான் வடிக்கணும். சுவை அவ்வளோ அட்டகாசமாக இருக்காங்க. குக்கர்லாம் வைக்கல, வடிக்க தான் செஞ்சுருக்கேன். சாதம் பாருங்கள் எவ்வளோ பொழுன்னு இருக்குது பாருங்கள். பார்க்கே அப்படி எடுத்து சாப்பிடவே அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ஒரு கையிலே வயிறு நிறைஞ்சிடும் நமக்கு. அதுதான் மெயின் ஆரோக்கியம். அடுத்தது சூப்பராக ஒரு கீரை, சிறுகீரை. இந்த வெயிலுக்கு சிறுகீரை சூப்பராக இருக்காங்க. பருப்பு போட்டு பண்ணியிருக்கேன். சும்மா டாப்பாக இருக்குது இந்த கீரைக்கும் அந்த சாதத்துக்கு உங்களுக்கு. அடுத்தது சூப்பரான காரக்குழம்பு, இந்த வத்த குழம்பு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அதுவும் வச்சுருக்கேன். எனக்குலாம் வேண்டாம்ப்பா இந்த வெயிலுக்கு, நான் தயிர் சூப்பராக இருக்குனாங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எடுத்து வச்சு நான் செஞ்சுக்கிறேன்னு கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் போட்டு வச்சுட்டு 2 முட்டை சூப்பராக கட் பண்ணி போட்டுருக்கேன். எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள். சும்மா ஒரு இவ்வளோண்டு எடுத்து சாப்பிட்டாலே ஒரு தட்டு சாதம் சாப்பிட்டுடலாங்க. அது போக சூப்பராக ஒரு கோவக்காவும் வச்சுருக்கேன். கோவக்காவும் அவ்வளோ ஹெல்த்தின்றாங்க. கண்டிப்பாக சேர்க்கணும். எத்தனை பேர் கோவக்காயில் குடமிளகாய் எத்தனை பேர் சேர்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். குடமிளகாய் அவ்வளோ டேஸ்டி, அவ்வளோ சுவையாக இருக்கும். நல்லா வேர்க்கடலாம் போட்டு பண்ணியிருக்கேன். குடமிளகாய் இதை பாருங்கள். ஒரு வாட்டி செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். காரசாரமாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் டயட் சாப்பாடும் தனியாக இருக்குது. நம்மளுடைய சாப்பாடை பார்த்துட்டோம். இப்போ என்னுடைய பையனுடைய டயட் சாப்பாடை பார்ப்போமா? பார்த்தா உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி ஜிம்முக்கு போகிறதா இருந்தால் எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம சாதம் சாப்பிடுவோம், அவன் சாதம் சாப்பிட மாட்டான். 2 சப்பாத்தி, வெள்ளரிக்காய் ஒரு 4 மதியானத்துக்கு, கொஞ்சோண்டு குடமிளகாய், அப்புறம் கேரட்டு, முட்டை. நம்ம குழம்புலேருந்து ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கீரையும் கொஞ்சம் வச்சுருக்கேன். நம்மளுடைய குடமிளகாவும் வச்சுருக்கேன் பிள்ளைக்கு. நம்ம இதை காயெலாம் வேண்டாம். மீன் இதுவே சிக்கன் மெயின். பிள்ளைங்க சிக்கன் தான் நிறைய சாப்பிடுவாங்க. ஜிம்முக்கு போகிற பிள்ளைங்க நல்லா மொறுன்னு ஹேர் ஃப்ரையில் பொரிச்சு வச்சுருக்கேன். எண்ணெயே இல்லாமல் உங்களுக்கு. ஏன்னா எண்ணெய் இருந்தாலும் பிள்ளைங்க தொடாது பார்த்தீங்களா. அதனால் சுத்தமாக ஒரு சொட்டு எண்ணெயும் இருக்காது பிள்ளைங்களுக்கு. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதேமாதிரி எல்லாருமே சாப்பிட தான் கண்டிப்பாக போகிறேன். ஜிம்முக்கு போகிற தம்பி தங்கச்சிங்க இல்லை பெரியவங்க கூட சாப்பிடலாம். எனக்குலாம் சாதம் பிடிக்காது. இல்லை சப்பாத்தி சாப்பிடுங்க, சப்பாத்தி சாப்பிட்லாம். இப்போ என் பொண்ணு சப்பாத்தி சாப்பிடுவா உங்களுக்கு. அதனால் பிடிக்கிறவங்க சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹெல்த்தியாக இருக்கான்னு சொல்லுங்கள்.